என்ன சௌந்தர்யா, ஏன் லேட்டு? லேட்டு தான். சரி, சீக்கிரம் கிளம்பு. திருப்பதிக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்கே டி நகர் தேவஸ்தானத்துக்கு போய் 2 ரூம் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். நேராக போகிறோம், பெருமாளை தரிசிக்கிறோம், அப்புறம் லட்டு வாங்கி சாப்பிட்றோம். அதே தித்திப்பு மனசுக்கு கிடைக்கணும்னா கல்யாண மண்டபத்துக்கு போய் கேசட்டை போட்டு காட்டி ராகவன் கல்யாணத்துக்கு வேட்டு வைக்கிறோம். போய் சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா போ. சாரி சார், நான் வரல. வரலையா? ஏன் வரல? சரி சரி, நீ வரலன்னா பரவாயில்ல. கேசட் என்கிட்ட கொடு, நான் போறேன். இல்ல, கேசட் என்கிட்ட இல்ல. ஏன், என்னாச்சு? ரெக்கார்ட் பண்ணலையா? ரெக்கார்ட் பண்ணேன், அப்புறம் மனசு கேட்கல, கேசட்டை உடைச்சிட்டேன். என்னது, கேசட்டை உடைச்சுட்டியா? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம்தான். இத்தனை நாள் பிடிச்சிருந்தது, இப்பதான் தெளிஞ்சிருக்கு. எனக்கு வாக்கு கொடுத்தியே, அது என்னாச்சு? சார், உங்களுக்கு பழி வாங்கணும்னா அதுக்கு வேற வழியை பாருங்க, என்ன யூஸ் பண்ணாதீங்க. ராகவன் தான் எனக்கு துரோகம் பண்ணாருன்னா நானும் அதை அவருக்கு திருப்பி பண்ண விரும்பல. அவர் வேணா என் காதலை தூக்கி எறிஞ்சிருக்கலாம், என்னால முடியல. ஏன்னா என் காதல் புனிதமானது, அதோட புனிதத்தை நான் கெடுக்க விரும்பல. அப்போ நம்ப வச்சு என்ன ஏன் கழுத்தறுத்த? மரியாதையா கிளம்பு. என்ன மிஸ்டர் ரங்கநாதன், என்ன மிரட்டுறீங்களா? இப்ப நீங்களா வெளியில போகல, நான் போலீஸை கூப்பிட வேண்டி வரும். சௌந்தர்யா, நீ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ற. இப்ப கூட உன்னை கெட்டு போயிடல, என் கூட வா. ராகவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தேவையில்ல, என்ன இனிமே யாரும் ஆசை வார்த்தை காட்டி மயக்க முடியாது. நீங்க போலாம். சௌந்தர்யா, ரொம்ப சந்தோஷமா? அம்மா, உன் ஆசைப்படியே நீ எனக்கு மாப்பிள்ள பாருமா. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்ணை மூடுனா கெட்ட கெட்ட சொப்னமா வருது. எங்க நான் உங்களை விட்டு போயிடுவேணும்னு பயமா இருக்கு. அப்படிலாம் ஏன் நினைக்கிற? அதெல்லாம் எதுவும் நடக்காது, பயப்படாது. எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல. உங்க குழந்தைய நல்லபடியா பெத்து உங்க கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏன் இப்படி எல்லாம் அமங்கலமா பேசுற? நீ பாதியில போறத வேடிக்கை பார்க்க நாங்கெல்லாம் இங்க வந்தோம். டாக்டர் கிட்ட நான் கேட்டுட்டேன். உன்னுடைய கண்டிஷன், நம்ம பாப்பாவுடைய கண்டிஷன் எல்லாம் பர்ஃபெக்ட்லி நார்மல். பிரசவம் நல்லபடியா நடக்கும்னு சொல்றாங்க. பார், செல்லு கூட அடிக்குது. உங்க வீட்டுல இருந்தா. ஹலோ மாப்பிள்ள, நான் பத்மஜா பேசுறேன். கோதை இப்ப எப்படி இருக்கா? மம்மி, கோதை இப்ப ரொம்ப நன்னா இருக்கா. பேசுறேளா? குடுங்கோ. ஒரு நிமிஷம் பேசு. ஹலோ அம்மா. என்னடி செல்லும், எப்படி இருக்கே? உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, நன்னா இருக்கியா? இல்லம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத, தைரியமா இரு. எனக்கு என்னம்மா குறைச்சல்? உங்க மாப்பிள்ள தான் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு வண்டியா தைரியம் சொல்றாரு. அவரு உன் பக்கத்துல இருக்கிற தெம்புலதான் நாங்க கல்யாண வேலையை கவனிச்சுட்டு இருக்கோம். என்ன, நம்ம மாத்து ஃபங்க்ஷன்ல நீ கலந்துக்க முடியாம போயிடுத்தே, அதான் எங்களுக்கெல்லாம் வருத்தமா இருக்கு. யார் கண்ணுப்பட்டதோ தெரியல, நம்ம ஆத்துல நடக்க கூடாதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாரு, உன்னால நாத்தனார் முடிச்சு கூட போட முடியாம போயிடுத்து. அதனால என்னம்மா, ராகவனுக்கும் ஷியாமுக்கும் என்னோட அன்பும் பாசமும் என்னைக்கும் உண்டு. அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் நன்னா இருக்கணும்னு நான் இங்க இருந்தே வேண்டிப்பேன். சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேன். இதுக்கு மேல ஏதாவது பேசினா நான் அழுதுருவேன். போன வைக்கிறேன். ஹலோ ஐயா, நான் நாயர் பேசுறேன். நாயரா, என்ன விஷயம்? ஐயா, கடை ஸ்டாஃப் எல்லாம் கல்யாணத்துக்கு வரணும்னு பிரியப்படுறாங்க. வேண்டாம் நாயர், கல்யாணத்துக்கு கடை ஸ்டாஃப் யாரும் வர வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சு ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறம் வேணும்னா அவளை வந்து ஒரு நட பார்த்து போய் சொல்லுங்க. ஐயா, மனசு கேட்கலையா? மனசு கேட்கலன்னா என்ன, எல்லாம் கண்ணங்கல்யாணத்தில் பார்த்துக்கலாம். சொல்லப்போனால் எனக்கே இந்த கல்யாணத்துக்கு போக பிடிக்கல.
என்ன ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா இங்கேயே வந்த போ. ஷியாம், இந்த ஜிப்பா போன வருஷம் என் பர்த்டேக்கு எடுத்தது. இன்னைக்கு தான் போட்டுட்டேன். இது எனக்கு ஓகேயா? பேச மாட்டியே, எல்லாம் புது மாப்பிள்ளை முறுக்கு. ஷாம், என்னண்ணா? ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா. சொல்றா, யாராவது ஏதாவது சொன்னாலாடா? யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன்றாண்ணா. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பேன், பண்ணுவியாண்ணா? சொல்லு, என்ன? நாளைக்கு எனக்கும் தான் கல்யாணம். எல்லாரும் ராகவனே கவனிச்சுக்கிறேண்ணா. அவன் போட்டுக்க விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கா. எனக்கு கல்யாணத்துக்குன்னு போட்டுக்கிற மாதிரி எதுவும் இல்லைண்ணா. நான் புதுசு கேட்கல, கேட்குற தகுதி எனக்கு இல்லைண்ணா. அதான் உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு நல்ல வேஷ்டி சட்டை இருந்தா எனக்கு கொடுக்குறியாண்ணா ப்ளீஸ்? டேய், ஏண்டா இப்படியெல்லாம் பேசுற? இல்லைண்ணா, அப்பா என்னை வந்து படிச்சது போதும் கடைக்கு போடான்ட்டார். அம்மா என்கிட்ட பேச மாட்டேன்றா. தாத்தா வந்து கிண்டல் அடிக்கிறார். எனக்கு யார்கிட்ட கேட்கறனே தெரியலண்ணா. ராகவன் கிட்ட கேட்கலாம் போனா அவன் ஏற்கனவே மேல கோவமா இருக்கான். அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கணும். இப்படியெல்லாம் பேசினா உதப்படுவேன். நீயும் இந்த ஆத்துல ஒருத்தன்டா. இதை பாரு, உன் கல்யாணம் நடக்கிறதுக்கான காரணங்கள் தப்பா இருக்கலாம், ஆனா நீ தப்பானவன் கிடையாதுடா. அப்படி பார்த்தா நீ மன்னிப்பு கேட்க கூடாதுடா, நான் தான்டா கேட்கணும். நீ என் தம்பிடா. உன்னை போய் மறந்துட்டேன் பாரு. நீ ஏன்டா பழசு கேட்குற? உனக்கு எதுக்குடா பழைய ட்ரெஸ்? புது ட்ரெஸ் வாங்கி தரேன்டா. தேங்க்ஸ்ண்ணா. டேய், தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லாதடா. இதை பாரு, நீ கடைக்கெல்லாம் ஒன்றும் வராத. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். சந்தோஷமா இருடா. புது ட்ரெஸ்ஸோட வரேன். என்ன சார்? செருப்பு அறந்துடுச்சு. இதை வார் வச்சு தைக்கணும், கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த வேலை முடிஞ்சது முடிச்சு கொடுத்துட்றேன் சார். சரி, தைச்சு வைங்க. சரிங்க சார். வந்துடுறேன். எங்க உங்க ஆளே பார்க்க முடியல. இங்க தாங்க இருக்கேன். எங்க போறேன்? இப்பதான் ஸ்ரீநிதி கல்யாணத்தை உங்களை பார்க்க முடியுது. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல இருக்கா? அப்படி எல்லாம் அப்பா எங்க? அந்த ரூம்ல இருக்காங்கம்மா. எங்கடா செல்லம் போன? ஆன்ட்டியோட இருந்தேன். அப்படியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரிடா, நீ இரு கொஞ்சம். ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு வரேன். நல்ல விளையாடுறியா? அங்க இருக்கா. அர்ஜுன் எங்க? சரி, நீ போய் சமத்தா விளையாடு. அப்பா போலாமா? போலாமா? ஏன் டல்லா இருக்கீங்க? எல்லாம் வேதனை தாம்மா. எதுக்கு வேதனை? உன் கல்யாணம் இப்படி கோயில நடக்குதுன்ற வேதனை தாம்மா. அதை எப்படியெல்லாம் நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன்னு தெரியுமாம்மா. கடைசியில இப்படி ஆயிப்போச்சு. விடுங்கப்பா, இத பத்தி நானே ஃபீல் பண்ணல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கல்யாண மண்டபத்துல நடக்கிறதோட கடவுள் சன்னிதானத்துல கோயில்ல நடக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதான் ரிசப்ஷனை கிராண்டா பண்ண போறோம்ல, அப்புறம் என்ன? கிளம்புங்க. எல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். போலாம். ஏன்னா இந்த கல்யாணத்தை எப்படியோ கேள்விப்பட்டு நம்ம குளத்தூர் சித்தி நம்மாத்துக்கே ஃபோன் பண்ணி, ஏண்டி உன் பொண்ணுக்கு கல்யாணமாமே நேக்கேண்டி சொல்லலன்னு கேட்டு வருத்தப்பட்டானா? ச்சே,
சொந்த பந்தம் யாரையும் வரவழைக்க முடியாத மாதிரி ஆயிடுத்தேனா நம்ம நிலைமை. தாராளமா கூப்பிட. சித்தி மட்டும் என்ன, உன் உறவுக்கார எல்லாருக்கும் ஃபோன் போட்டு என் பொண்ணுக்கு நடக்க போற கன்றாவி கல்யாணத்துக்கு வாங்கோன்னு தாராளமா கூப்பிடு. நீங்க என்ன எரிஞ்சு விழறேன்? என் ஆதங்கத்தை சொன்னேன், அவ்வளவுதான். பொண்ணை ஒழுங்கா வளர்க்க துப்பில்ல, உனக்கு எதுக்கடி இவ்வளவு ஆதங்கம்? எப்ப பாரு டிவி, பக்கத்து வீட்டுல அரட்டை கச்சேரி. ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன், ஒரு நாளாவது அந்த முண்டை எங்க போறா, யார் கூட பழகுறாங்கறத கவனிச்சிருப்பியாடி? ஆத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போறச்ச முண்டை அது இதுன்னு அபசுகுணமா வார்த்தையை ஏன்னா வாரி கொட்டுறேள்? கொட்டுவண்டி, அப்படித்தான் கொட்டுவேன். இவன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? சின்ன வயசுல இந்த சங்கீதம்னா எனக்கு எவ்வளவு உயிர் தெரியுமா? ஒரு நாள் ராத்திரி மதுரை சோமு கச்சேரி கேட்டுட்டு ஆத்துக்கு லேட்டா வந்தேன்னு வாசலே நிக்க வச்சு சூடு போட்டார் எங்க அப்பா. பிகாம் முடிச்சோன்னே, அப்பா எனக்கு சிஏ படிக்கணும், ஆடிட் ஆகணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டாண்டா, உனக்கு 2 தங்க இருக்கா, அதனால நீ கவர்மெண்ட் ஜாபுக்கு போடான்னு அங்க கொண்டு போய் உட்கார வச்சார். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்பம் குடும்பம் குடும்பத்துக்காக தாண்டி உழைச்சுட்டு இருக்கேன். எனக்கு நான் எதுவுமே பண்ணிக்கலையே. பொண்ணு பிறந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே ஒவ்வொரு காசா நான் சேர்க்க ஆரம்பிச்சது தெரியுமா? ஒரு டீ காஃபி கூட நான் வெளியில் குடிச்சதில்ல. சின்ன வயசுல எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். சங்கீதம் கத்துக்கிறதுக்காக பாட்டு கிளாஸ்க்கு அனுப்பிச்சேன். பிகாம் படிக்க வச்சு அவளை ஒரு பெரிய ஆடிட் ஆக்கணும்னு நினைச்சேன். எல்லாத்துலயும் சேத்தவாரி போட்டாளடி. என்னால தாங்க முடியலடி, என்னால தாங்க முடியல. ஏன்னா நம்ம பொண்ணை இப்படி போட்டு கரிச்சு கொட்டுறேன்? அவ நல்ல இடத்துக்கு தானே வாக்கப்பட்டு போறா. நல்ல இடத்துக்கு வாக்கப்பட்டு போறது சரி, ஆனா நல்ல முறையில போறா? கெட்டு அழிஞ்சுன்னா போறா? இது பார், அந்த பையனுக்கு படிப்பும் இல்ல வேலையும் இல்ல. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்து நின்னா நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், சொல்லிட்டேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதே. அப்படி ஒரு நிலைமை வந்தா என் பொண்ணை கொன்னுட்டு நானும் செத்து போயிடுவேன். ஒழுங்கா கல்யாணம் பண்றவாள்லயே பாதி உருப்படாம போயிடுறது. இவன் மட்டும் என்ன வாழ்ந்துறவா போறா? போதும், பெத்த பொண்ணுக்கு ஒரு அப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆர்த்தி, அழாதம்மா. அப்பா பேசுனதை கேட்டுட்டு இருந்தியோனோ? கல்யாணத்துக்கு அப்புறமாவது சமத்தா இருக்கணும். வா போலாம். வாமா, அம்மா கூப்பிடுறேனோ. என்ன சாமி, எப்படி இருக்கீங்க? என்ன சார் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், இந்த பக்கமே வரல. இந்தாங்க பாலிஷ் போட்டு கொடுங்க. கொடுங்க, போட்டு கொடுங்க. ஏன் சார் வெறுங்களோட நிற்கிறீங்க? சரி சரி. என்ன சார் பார்க்குறீங்க? கஸ்டமர் செருப்பு தான், போட்டுங்க. ஆர்டர் கொடுத்துருக்காரா? இல்லை சார், ஒத்த செருப்பு அறுந்துருந்தது, யாரோ பிளேடு வச்சு அறுத்துருக்காங்க. இப்போ தான் தைச்சு வச்சுருக்கேன். எப்போ வருவார் அவர்? 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன் சார்? சும்மா தான் கேட்டேன். நீங்கள் பாலிஷ் போடுங்க. சார் இந்தாங்க சார், ரெடி ஆயிடுச்சு. பாலிஷ் பத்தல, இன்னும் கொஞ்சம் வேணும். இல்லை சார், நல்லா தான் சார் போட்டிருக்கேன்.
போடுங்கன்னா போடுங்களேன் சார். சரிங்க சார். ரெடியா ஆயிடுச்சிங்களா? ரெடியா இருக்குங்க. அதான் அந்த ஒயிட் கலர் தான். இந்தாங்க. எவ்வளவு? 10 ரூபாங்க. ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு சார். இந்தாங்க. எவ்வளோ ஆச்சு? 5 ரூபா சார். ஹலோ, உடம்பு எப்படி இருக்கு? என்ன தெரியலையா? அப்படி பார்க்குறீங்க? உங்களை 4 பேர் அடிச்சு போட்ட போது காப்பாற்றினது நான் தான். ஓ சாரி, எனக்கு மயக்கத்தில் உங்களை அடையாளம் தெரியல. எனிவே தேங்க்ஸ். தட்ஸ் ஆல் ரைட். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். கோவிலில் மீட் பண்ணல? நீங்கள் அப்போ என் மேலே மோதுனீங்க. ஆனால் செகண்ட் டைம் உங்ககிட்ட 4 பேர் மோதுனாங்க. மொத்தத்தில் நம்ம மீட்டிங்கெல்லாம் ஒரு மோதலாகவே இருக்குது. எக்ஸாக்ட்லி. இனிமேல் மோதலாக இருக்கக்கூடாது. அது இருக்கட்டும். அன்றைக்கி ஏதோ வேண்டிட்டு அடி பிரதட்சணம் பண்ணீங்களே, நடந்துச்சா? நடந்துட்டுருக்கு. உங்கள் செருப்பு புதுசாக இருக்கு, எப்படி அருந்துச்சு? தெரியல. பார்த்தா யாரோ வேணும்னே அர்த்த மாதிரி இருக்கு சார். ஐயோ, அதெல்லாம் யார் கட் பண்ணுவாங்க? சரி, நான் வரேன். ஓகே. ரொம்ப அவசரமாக போகிறீங்களா? பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு போகிறீங்க போல இருக்கு. ஆமாம், கல்யாணத்துக்கு வேஷ்டி சட்டையெல்லாம் வாங்கிட்டு போகிறேன். யார் கல்யாணம்? உங்களுக்கா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்லை, எனக்கு கல்யாணம் இல்லை, என் தம்பிக்கு தான் கல்யாணம். ஓ சாரி. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, இன்னும் ஆகலை. ஐயோ, ஐ எம் சாரி. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காத டைப், பிரம்மச்சாரியாகவே இருக்க போகிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் தள்ளி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகே ஃபைன். எனிவே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வரேன் சார். சார் பாலிஷ் போட்டாச்சு சார். நீங்கள் வளச்சர பக்கம் வருவீங்களா? ஏன்? இல்லை, அங்கே என் வீடு இருக்குது, 12 காமராஜர் ஸ்ட்ரீட். நீங்கள் எப்போ வேணால் வரலாம். ஷூர், வரேன். வரேன் சார். சார் உங்கள் ஷூ ரெடி சார், பக்காவானு பார்த்துக்குங்க. பக்காவாக தான் இருக்கு, பார்த்துட்டேன்.